ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு 8 நாட்களுக்கான பலன், நவம்பர் 25 முதல் டிசம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களுக்கான பலனை பார்ப்போம். முதல் நாளான நவம்பர் 25 திங்கட்கிழமை நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமான கன்னிராசியில் சந்திரன் இருக்கார். உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு 4ஆம் இடமான விருச்சிக ராசியில் இருக்கார். சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வீடு, மனை, இன்வெஸ்ட்மெண்ட்டு, பில்டிங்கு, கன்ஸ்ட்ரக்ஷனு இது சார்ந்த வகையும், கவர்மெண்ட்டு வேலையில் இருக்கவங்க, அரசு அதிகாரிகள், அரசியலில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குற மாதிரியும், நம்ம பேச்சினால் ஒரு நல்ல பொருள் வரவு அடைகிற மாதிரியும் நல்ல நிகழ்வுகள் நடக்கும். பொருளாதாரத்துக்கும் தொழிலுக்கும் சிறப்பான நாளாக இதை பயன்படுத்திக்கலாம். நவம்பர் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அஸ்த நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரனுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கார். சந்திரன் நமக்கு 12ஆம் அதிபதி. அதனால் இன்றைக்கி சில செலவுகள் சுப செலவுகளாக நடக்கும். கேதுவும் 2இல் இருக்கிறதுனால சில வாக்குவாதங்களில் கவனமாக இருக்கணும். பேசுகிற பேச்சில், தாயார் சம்மந்தப்பட்டதில், ஆரோக்கியத்தில், இதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. பட் தொழிலை கெடுக்காது, பொருள் வரவு நல்லாயிருக்கும், மூலதனம் போட வேண்டியிருக்கும். அதனால் பெனிஃபிட் இருக்கும், நல்லாயிருக்கு. நவம்பர் 27 புதன்கிழமை, சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் மாலை 6 மணி 6 நிமிடம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்கள் துலா ராசியில் இருக்குது. அதனால் 2இல் இருக்கிற சந்திரன் 3க்கு போயிடுவார். செவ்வாய் போல் பலன் கொடுக்கறனால, செவ்வாய் நமக்கு இப்போ 12ஆம் வீட்டில் இருந்தாலும் கூட சனி நட்சத்திரத்தில் இருக்கிறனால பெருசாக பாதிப்பு கிடையாது. அதனால் சில ரகசிய செயல் திட்டங்களை எல்லாம் தவிர்த்துக்கணும். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அதே நேரத்தில் புது நபர்களை சந்திக்கிறது, கஸ்டமர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். திருமணம், வரன் பார்க்குறது, இது மாதிரி விஷயங்களுக்கும் சாதகமாக இருக்கும். செவ்வாயோடு சேர்ந்து சூரியன், குரு, ராகு இவங்கெல்லாம் நல்ல பலனை தர்றாங்க. ஏன்னா சனியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிற மாதிரி அதே சனியினுடைய நட்சத்திரத்தில் சூரியனும் இருக்கார். இன்னொரு சனியினுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் இருக்கார். ஆனால் இந்த பாவங்கள் நம்மளுக்கு 4, 8, 12 இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பட் இருந்த போதிலும் பெருசாக பாதிப்பை கொடுக்காமல் சனி நம்மளை காப்பாற்றுறார். சனி நம்மளுக்கு 7இல் இருக்கிறதுனால இந்த 4, 8, 12 தாக்கங்களை குறைச்சிடுறாரு. மறுநாள் நவம்பர் 28 வியாழக்கிழமை, சுவாதி நட்சத்திரம். காலையில் 7:35க்கு தொடங்குது. ராகுவை போல் செயல்படக்கூடிய அமைப்பு. இதில் நல்லா சிறப்பாக இருக்கும். கம்யூனிகேஷனுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைகள் நலம், ஒரு குதூகலம், நம்முடைய திருமண வரன் பார்க்கறது மற்றும் குழந்தை பிறப்பு இது சார்ந்த நன்மைகள், இளைய சகோதரம், மூத்த சகோதரம், சகோதரி, நண்பர்கள் வழி எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. உயிர் பற்றாக இயங்கக்கூடிய நாளாக இது அமைகிறது. அதாவது ராகு 8இல் இருக்கார் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சனி நட்சத்திரத்தில் ராகுவும் ராகு நட்சத்திரத்தில் சனியும் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால அது பாதிப்பு கிடையாது. நவம்பர் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சுவாதி நட்சத்திரம். ராகுனுடைய நட்சத்திரம் காலையில் 10:17க்கு முடிஞ்சு விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது. குருவினுடைய நட்சத்திரம். இப்போ நமக்கு 3ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் முயற்சியை கொடுக்குறாரு, தன்னம்பிக்கை கொடுக்குறாரு, குரு மாதிரி செயல்படுறாரு. குரு நமக்கு 10ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் மாறிடுறாரு. ஏன்னா முதல் நாள் 28ஆம் தேதி குரு சார மாற்றம்னு சொல்லி தனியாக பதிவுகள் போட்டிருக்கேன். செவ்வாய் நட்சத்திரத்துலேருந்து சந்திரன் நட்சத்திரத்துக்கு ரிவர்ஸில் வக்கரகதியில் மாறிடுறார். இப்போ குரு சந்திரனாகவும் செயல்படுது, உபநட்சத்திரமாக சூரியன் இருக்கிறதுனால நமக்கு லக்னாதிபதியான சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் குரு போகிறது சிறப்பு. அது சூரியனும் நமக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால நன்மைகள் நடக்கும், சிறப்பாக இருக்கும். அதாவது நமக்கு வீடு, நிலம், வாகனம் இது சார்ந்த உற்பத்தி சார்ந்த துறைகள், நன்மைகள், எந்த ஒரு இதுலையும் இன்சார்ஜ் எடுத்து ஒரு வேலை செய்கிற தன்மையை காட்டும். அதனால் குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு சந்திரனாக செயல்பட்டாலும் அது சூரியனாகவும் செயல்படுகிறது. அதனால் நமக்கு சூரியன் பொருளாதாரத்துக்கு வளர்ச்சி கொடுக்காங்க. குருவும் சூரியனும் பார்த்துக்கிறாங்க. 4ஆம் இடம், 10ஆம் இடம். நவம்பர் 30ஆம் தேதி சனிக்கிழமை, விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதத்துக்கு சந்திரன் மாறுறார் காலையில் 6 மணி 2 நிமிடத்திற்கு. அப்போ அது விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால 4ஆம் இடத்துக்கு நமக்கு சந்திரன் போகிறாரு. அது நண்பகல் 12:34க்கு விசாகம் முடிஞ்சு அனுச நட்சத்திரம் தொடங்குது. அனுசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம்.
சனி ராகுனுடைய பரிவர்த்தனையில் 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து புதிய காரியங்கள், புதிய முயற்சிகள் எல்லாம் நமக்கு ஒரு கடின முயற்சியின் பேரில் நடக்கும். 8ல் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அலைச்சல் இருக்கும், அதன் மூலமாக நடக்கும். பட் இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் இந்த 4, 8, 12 அப்படின்ற கான்செப்டில் சூரியன், ராகு, செவ்வாய் இருக்கிறதுனால புது முயற்சிகளை தவிர்த்துருங்க. இந்த 4, 8, 12 கிரகங்கள் இருக்கிறது எப்பவுமே நமக்கு ஆரோக்கியத்துக்கும் சரி, பொருளாதார செலவுகளுக்கும், உறவுகள் சார்ந்த ஒரு மகிழ்ச்சிக்கும் தடையாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாருக்குமே அப்படியே 4, 8, 12 வேலை செஞ்சிடாது. ஜனன ஜாதகத்தின்படி திசாபுத்திகள்லேயும் இந்த 4, 8, 12 பாவ தொடர்புகள் வரும்போது தான் இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இருந்த போதிலும் நமக்கு வந்து சுபத்துவம் குறைவுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. டிசம்பர் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனுச நட்சத்திரம் முடிஞ்சு மதியம் 2:23க்கு கேட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது. புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து விருச்சிக ராசியிலேயே இருக்கார். புதனுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கார். இப்போ சந்திரன் புதன் வந்து செயற்கை பலனை கொடுக்குது. அதனால் வீடின் மூலமாக வருவாய், பில்டிங் சம்மந்தப்பட்ட வருவாய், வாடகை, வீட்டு வாடகை, வாகனம் சம்மந்தப்பட்ட வாடகை, ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்க மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இருக்கவங்க, பைப் கனெக்ஷன், ஒயரிங் பண்ணுறவங்க, இது மாதிரியான ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் சாதனங்கள் சேல்ஸ் பண்ணுறவங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் சேல் பண்ணுறவங்க, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நல்லாயிருக்கும். நமக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தொழில் சார்ந்து செய்கிறவங்க, வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, டீச்சர்ஸாக இருக்கவங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக நாளாக அமைகிறது. ஏன்னா நமக்கு தனாதிபதியே புதன் தான். 4ஆம் இடத்துல சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகமாக வளர்ச்சியை கொடுக்கும். டிசம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 3:45 வரைக்கும் இந்த புதனுடைய கேட்டை நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் சந்திரன் வந்து தனுசு ராசிக்கு நமக்கு 5ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அது வந்து மூல நட்சத்திரம். மதியம் 3:45க்கு பிறகு கேதுவாக சந்திரன் செயல்படுறாரு. அப்போ கேது வந்து அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார். கேது வந்து சந்திரனை போல் செயல்படக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் மாலையில் ஒரு 6:37 மணிக்கு அவர் வந்து கேது வந்து சார மாற்றம் பெறுகிறார். அது வந்து சூரியன் சாரத்துக்கு வர்றாரு. சூரிய காலில் கேதுவின் பயணம்னு தனியாக பதிவுகள் 12 லக்னத்துக்கும் போட்டிருக்கேன். அதையும் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால 5ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் வந்து என்ன சொல்லுவார்னா, நம்முடைய தனிப்பட்ட ஒரு திறமைகள் இருக்கு இல்லையா, அந்த திறமைகள் மூலம் நம்ம சம்பாதிக்கிறது. நாமளாக ஒரு முடிவு எடுப்போம். நம்மளுக்குன்னு ஒரு இந்த லைனில் போகலாமா, போனால் டெவலப் ஆகலாமான்னு நினைப்போம். ஆனால் அது எதேச்சியாக அதில் என்ட்ரான உடனே நமக்கு நல்லது பண்ணி கொடுக்கும். அதன் மூலம் பொருள் வரவு தரும். இப்போ ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்டதோ, ஒரு டிசைனிங் சம்மந்தப்பட்டதோ, நமக்குன்னு இருக்கிற தனித்திறமைகள் சார்ந்து நமக்கு இன்றைக்கி பண வரவு நல்லாயிருக்கும். குழந்தைகள் வந்து டெவலப் ஆகிற நாள் இது. இப்போ பெரிய வேலை பார்க்குற குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். ப்ரொமோஷன், பதவி, வளர்ச்சி இதெல்லாம் கிடைக்கும். நல்ல நாள். அதனால் பொருளாதாரத்துக்கும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா கேது 2ல் இருக்கிறதுனால பேச்சினால் சில பிரச்சனைகள் வருங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பேசணும். குதர்க்கமான வாதங்கள் பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருந்து உறவுகளை பார்த்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். தொழில் பலம் கூடுதலான நாள். இந்த மாதிரி இந்த 8 நாட்களான பலனை பார்க்கிறோம். இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.